ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் பிறக்குது. இது உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்தை பார்த்துறாரு, அதாவது சனியை பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியில இருந்து ஒரு வருடத்துக்கு குறைவான, அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும், தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகளை சொல்லிடுறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் போது ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கலாம், அல்லது நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டான வேலை போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் சரி, கவனமாவும் நீங்க பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு காசு பணம் வரும், தொழில் ரீதியா நிறைய அமைப்புகள் இருக்கு, நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பங்க்சுவாலிட்டி ரொம்ப கீப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா அந்த டைம் டு டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு ஒர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழே போக மாட்டீங்க, மேலதான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பாத்துறாரு, 4ஆம் இடத்தையும் பாக்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா பிசினஸ நல்ல வளர்ச்சி, நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னா பிசினஸ் நீங்க போகும்போது ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும் பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். குரு மறையும் போது கொஞ்சம் அந்த நிதான தன்மையை இழக்கிற மாதிரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா நிதானத்தை இழக்கிற மாதிரி அமைப்புகள் நிறைய கொடுத்துருவாரு. பொதுவாவே பாத்தீங்கன்னா சந்திரன் மேல ராகு கேதுக்கள் போறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில இருந்து கேது போயிடுவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா குரு உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள், நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை, அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு மாதம் 2 மாதத்துல எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த அக்டோபர் மாதம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்களை பாக்குறது, நல்ல லாபங்களை ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும், திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட
அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாதிரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாதிரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாதிரி சேர்த்து சிரத்தையா எடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்களை பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பெண்டிங் போடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிட முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு, குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம், என்ன மாதிரி A to Z என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட்டை கொடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனாலதான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலனை அப்படியே கொடுத்துருவாரு. சோ அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம கேதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து என்னன்னா விநாயகர் வழிபாடுதான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாகி போயிடுச்சுன்னா உங்க ராசியில இருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பாத்துக்கோங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க ஒரு சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பேங்க்ல ஆபீசரா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல ஜாப் இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க, கவனம். உங்களுடைய கவன குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்தை வேற யாராவது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா கம்ப்யூட்டர்ல உங்களுடைய இதை ஹேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லைன்னா இன்னும் நீங்க பெஸ்டா உங்களுடைய நாலேஜையும் திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சலை நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் தொழில இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்தை குரு பாக்குது. அது ஒரு நன்மைதான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10th முடிச்சுட்டு +2ல என்ன குரூப் எடுக்கிறது, +2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். சோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்த 3 பேர்த்த ஆலோசனை கேளுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பாத்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்ல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குருபலம் வந்து பாத்தீங்கன்னா மறையுது, 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான் அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா புக் எடுத்தா நம்ம செல்போன்ல தானே இந்த இந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம்ஒர்க்கு எல்லாமே PDF தான் அனுப்பி விடுறாங்க.
அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்ப்போம், அப்புறம் திடீர்னு வாட்ஸ்அப் போவோம், அப்ப அதுல இருந்து அந்த லிங்க்ல இருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாதிரி தான் நீங்க டைவர்ட் ஆகி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும் போதே நம்ம இன்னைக்கு இதைதான் பண்ணணும், இந்த டைமுக்குள்ள இதை படிச்சு முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ள இதை எழுதி முடிச்சிடணுங்கிற இதை என்ன செய்யணும், உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை, இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும், வழி நடத்தணும். வேற ஏதாவது பாக்குறாங்க அப்படின்னா பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்துல அதிகமா நீங்க திட்டினீங்க அப்படின்னா அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதேதான் சொல்றாங்க, அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிடுவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க, கட்டாயம் மாறிடுவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மகர் நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகர் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2ஆம் இடத்தை சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய, அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க. இந்த வருடம் யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும், அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் மனசை அதிகமா பாதிக்கிற மாதிரிதான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்துதான் ஆகணும். அதை நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க, அது மனசு கஷ்டமா இருக்கும், வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். அதனால கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நினைச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. தான் சொல்றதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டிஸை மாத்திக்கும் பட்சத்தில் கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பிறந்தாலும் வேற வேற மாதிரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யும், வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ அதுலதான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ, ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு நான் பரிபூர்ணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. அதை மட்டும் அந்த கிரகம் கொடுக்காது. அதே மாதிரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா சொத்து பத்து அப்படிங்கிறத கொடுக்காது, ஆரோக்கியத்தை கொடுத்துரும். இது மாதிரி அவங்கவுங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்துல ஈகோ பார்க்காதீங்க. பெற்றோர்கள்கிட்டே இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டே இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கிட்டு நீங்க அதை செயல்பட்டாலே போதுமானது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா, அப்ப வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல, அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாதிரி வீடு வாங்குறது அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்ட்ல வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். சோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்தை கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும், இல்லைன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாரிதான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்ன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க" அப்படின்னா, இந்த மாரி குடுத்துறேன் 1 வாரத்துல குடுத்துறேன் 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க, சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இந்த மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரத்துக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷனை ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த சிம்மராசியில இருக்கக்கூடியவங்கல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்துடலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ரீச் ஆயிருவீங்க.
ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாதிச்சிடலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அஷ்டமத்து சனி உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துல கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம், இதோடைய பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிடுவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பேசி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய எதுக்கு வரும்போது 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. நீங்க வந்து வாய் வழியா, அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்படின்னா ரிட்டன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது பேசுமே தவிர அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்படின்னா உயர் அதிகாரிகள் சொல்றாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சுன்னா நெஞ்ச பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இதை தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலையை காப்பாத்திக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜென்ரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தயவு செய்து பண்ணிக்கங்க. இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேரை, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தப்பாதான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாதிரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாதிரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குருபலமும் இல்ல. சோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும் உங்களுடைய கட்சி மேலிடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவர். ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவர்? அதனால நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்தை பாக்குது. அதே மாதிரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்தை பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும் அதே மாதிரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராதான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிடும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கை அன்பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று
வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம். இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நமக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிம்ம ராசிக்கு பாரப வருடம்
பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னாலுமே நீதி நேர்மை இதுக்கு கட்டுப்பட்டு வெளிப்படையான மனதோட குழந்தைத்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஒரு சிம்மராசிக்காரங்க. எப்போவுமே ஒரு தலைமை பண்புக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அதனால் ஒரு பிரச்சனைகளும் உருவாகும். நீங்கள் முன்னே போனதுனால ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னே போனதுனால ஒரு பிரச்சனைகள் உருவாகி சரியாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முன்னே போகாமல் மற்றவங்களை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி போங்க, அதுதான் நல்லது. நீங்கள் முன்னே போனதுனால பல பிரச்சனைகள் நீங்களே சந்திக்க வேண்டி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு கணக்கு வழக்கு எழுதுனீங்கன்னா கணக்கு வழக்கு சரியாக இருக்கும், அதை ஒருத்தர் மேலாண்மை பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார், நீ எழுதின கணக்கில் இன்னும் பிழை இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த பிழை உண்மையிலேயே அந்த கணக்கில் இருக்காது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஆனால் உங்களை தேடி தலைமை பண்புகள், தலைமை பதவிகள் உங்களுக்கு வரும். தன்னம்பிக்கை துளிர்விடும், ஆனால் அந்த தன்னம்பிக்கையில் முறிச்சு விடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதையுமே நம்மளால் செய்ய முடியும், சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை இந்த ஆண்டு நீங்கள் பெறுவீங்க. பல காரியங்களை உங்களால் செய்ய முடியும், சாதித்து காட்டுவீங்க. குடும்பம் சார்ந்த வகையில் பார்க்கும்போது வேலை, தொழில், பணி அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. மனைவியோடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. உங்களுக்கு வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிவன், முருகன், கணபதி, மகாலட்சுமி இந்த 4 தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை இருக்குது. இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல வழிபடணும் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். மனைவிக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருத்துவ முறைகளை கையாளணும். அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆங்கில மருத்துவங்களை நீங்கள் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க வேணாம். ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து வேறு ஏதேனும் மருத்துவ முறைகளை நீங்கள் பாருங்கள். அவமானங்களை காரணம் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரிடும். யாரையும் நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கி முன்னே போக வேண்டாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது கோதுமை எடுத்துக்கணும். கோதுமை தயவு செஞ்சு தானம் பண்ணிட வேண்டாம். கோதுமையை நீங்கள் உணவாக எடுத்துக்கணும். இனிப்பை நீங்கள் தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி கசப்பு உணவுகளை தானம் கொடுக்கணும். அல்லது எலுமிச்சை ஜாதத்தை நீங்கள் தானம் கொடுக்கலாம். தாராளமாக ஒரு எலுமிச்சையோ அல்லது தயிர் சாதமோ அதோடு சேர்த்து தண்ணீர் பாட்டிலும் கொடுக்கணும். யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் செய்யலாம். உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். அதே நேரத்தில் கோதுமை சார்ந்த உணவுகளை நீங்கள் தானம் செய்யாமல் சாப்பிட்டுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பாரப வருடத்தினுடைய பரிகாரமாக உங்களுக்கு திகழுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு பாரப வருடத்தில் அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்குது. சில விஷயங்களை தவிர்த்துக்கொள்வதே நல்லது. அதாவது இந்த முன்னாடி போகிற விஷயங்கள், தலைமை பண்புக்கு போகிற விஷயங்கள், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு சில பிரச்சனைகள், நீங்கள் வந்து முன்னாடி நிற்க வேண்டிய இடத்துல கூட உங்களை வந்து தவிர்த்து வெளியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் நீங்கள் பெருசாக சிந்திக்காமல் நீங்கள் ஒதுங்கி வந்துடுறது நல்லது. எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையோடு நீங்கள் எதுலேயும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கிறதே நல்லது. வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்களாக இந்த வருடத்தினுடைய அமைப்பு இருக்குங்க. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார்.
வீடு கட்டணும். அதுக்கெல்லாம் ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன் தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன் பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள், ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா மழை விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்மராசின்னு சொல்லும் போதே அஷ்டம சனின்னு எல்லாரும் சொல்கிறது நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு போயிட்டுருக்கு அஷ்டம சனி போகுது. சிம்மராசிக்கு உண்மையாக அஷ்டம சனி போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிலருக்கு சில காலகட்டம் தான், பெருசாக ஒன்று ஒரு 60 நாள் கொஞ்சம் செய்வாப்பில். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 60 நாளும் என்ன விஷயங்கள் செய்யணும்னா நல்ல விஷயங்களை செஞ்சு மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தீங்கன்னா உங்களை விட உச்சத்தில் போகக்கூடிய ராசிகளாக இருந்தால் வேறு யாருமே இல்லை இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன வேணும், ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கும்பொழுது கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள். அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், சரிங்களா, புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழும் போது தான். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில், சரிங்களா, வேலை செய்யக்கூடிய வேலை மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் எதுக்காக நீங்கள் வேலை மாற்றம் இருக்க போது சொல்கிறீங்க? வேலை மாற்றம் எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால் வேலை மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் புதிய உச்சத்தை எட்ட போகிறீங்க. ஏன்னா வேலை மட்டும் வேறு ஒரு ஆஃபீஸ் போவீங்க, அங்கே ஒரு டாப் பொசிஷன் கொடுத்துருவாங்க,
சரிங்களா? இங்கே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒரு ஜென்ரல் மேனேஜர், சரிங்களா, ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்து உட்கார வைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பிரகாசிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசி அன்பர்கள் விளங்கப் போகிறார்கள் சொல்லலாம். அப்போ புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பாகவும், இதுவரை நீங்கள் லேபராக இருந்தீங்கன்னா, வேலையாளாக இருந்தீங்கன்னா, இந்த வருடம் முதல் நீங்கள் ஓனராக மாற போகிறீங்க, முதலாளியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்க போகுதுங்க, சரிங்களா? புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அள்ளி வழங்க போகுது. குரு பகவானோட பார்வையில் உங்களோட புதிய முயற்சிகளை வெற்றியை அள்ளி வழங்க போகிறது. உங்களோட குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் எதுனா போட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு முன்னாடி மட்டும்தாங்க. மே மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சிக்கு முன்னால் மட்டும் உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் உச்சத்தை போய் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். குரு பயிற்சி முடிகிற காலகட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஷேரிங் பண்ணிங்கன்னா, ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கம்பல்சரியான ஒரு லாஸ், ஹியூஜ் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அந்த விஷயத்தில் பயணிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், ஜாயிண்ட் பிஸ்னஸ் எதுனா பண்ணுறீங்கன்னா அந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. உங்களுடன் கூட்டாளிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் தங்களை ஏமாற்றுவதற்கான வேலை வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். இப்போதைக்கு ப்ராஃபிட் தர மாதிரி இருக்கும், தரேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஜாயிண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க குரு பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னங்க நெகட்டிவாகவே சொல்கிறீங்க? எதுக்காக சொல்கிறோன்னா, நெகட்டிவாக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவே உங்களோட கணக்கு வழக்குகளெல்லாம் கரெக்டாக பார்த்து, இப்போ ஃபினான்ஷியல் முடிஞ்சிருச்சு. ஸோ கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது செட் பண்ணலாம் என்று ஒரு புதிய ரூல்ஸ்லாம் போட்டு ரெகுலேட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய் வித்துக்கள் இருக்கு பாருங்க, அது சார்ந்த விஷயங்கள், ரசாயனம் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, இந்த மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை எட்ட போகுது. ஸோ இந்த சிம்மராசி அன்பர்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் பார்த்தீங்கன்னா வேலையாட்களின் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சங்கங்களாக இருக்கலாம், இல்லை தொழிலாளர்கள் சேர்ந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடை சம்மந்தப்பட்ட, இந்த டைஸ்ன்னு சொல்லுவோம்ல, தொடை சம்மந்தப்பட்ட இடத்துல மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. முதுகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, சரிங்களா, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா? வழி இருக்குது. முதியவர்களை மதித்து நடக்கணும். முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, ஊனமுற்றோர் ஆதரவற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தொண்டு நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்வது, ஆன்மீகம் சார்ந்த நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்துட்டு வர்றது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. இது கொடுத்தா நடக்கும்னு கொடுக்கக்கூடாது. நீங்களா விருப்பப்பட்டு 5 ரூபாவோ 50 ரூபாவோ 500 ரூபாவோ 5000 ரூபாவோ உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் தகுதிக்கேற்றார் போல் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் மிக சிறப்பானது ஒரு பலனையை கொடுக்கும். ஸோ சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும், முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உச்சத்தை ஏற்றத்துக்கு நிறைய இப்போ கல்லடிப்பட்ட மரம் தான், காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் பெரிய விருட்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால உங்கள் காலப்பூச்சி இழுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பான். ஸோ யார் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். நிறைய அனுபவங்கள் இந்த திரைப்போகுதுங்க. உங்களுக்கு நிறைய அனுபவ விஷயங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு அமைதி தேவைப்படும். ஸோ கடல் சார்ந்த விஷயங்களில், கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாக இருக்கும். கடல் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள், அயல்நாட்டு முதலீடுகள் செஞ்சீங்கன்னா வாழ்வில் அடுத்த ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகிறது. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு திருமணம், சரிங்களா, பிரச்சனைக்குரிய எதிர்பாராத திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை மிகவும் பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.